Hello everyone, Professor Academy viewers எல்லாருக்கும் ஒரு hi and இன்னைக்கு நம்மளோட live classல we are going to see about expected questions from animal physiology. Unit 7 animal physiology இருந்து எந்த மாதிரியான கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் and அதை எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ அது ஆன்சர்ஸ் என்ன and அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் we go into the class, UGC NET and TNSET admissions are open. கீழே கொடுத்துக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே the admissions are ongoing. ஸோ அட்மிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி டிஎன்செட்டோட கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. ஸோ டு நோ மோர் அபவுட் த கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ யூ கேன் கால் அப் த நம்பர். அண்ட் முக்கியமாக லைஃப் சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும், கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ். First question, blood flow that is directed through the lungs and back to the heart is called dash. Blood flow that is directed through the lungs and back to the heart is called dash. அதாவது லங்ஸ்க்கு அண்ட் ஹார்ட்க்கு நடுவில் நடக்கிற பிளட் ஃப்ளோ. ஓகே, லங்ஸ்ல இருந்து திருப்பி ஹார்ட்க்கு போகிற பிளட் ஃப்ளோவை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிடிரெக்ஷனல் சர்க்குலேஷன், கில் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன், பல்மோக்யூட்டேனியஸ் சர்க்குலேஷன். Now coming to the right answer, லங்ஸ்க்கும் ஹார்ட்க்கும் நடுவில் ஒரு சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னா then we call it to be pulmonary circulation. நார்மலி பாடிக்கும் ஹார்ட்க்கும் நடுவில் ஒரு சர்க்குலேஷன் நடக்கும். அதாவது நம்ம பாடியில இருந்து எல்லா ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லை இம்பியூர் பிளட் ஹார்ட்க்கு ரீச் ஆகும். அண்ட் ஃப்ரம் த ஹார்ட் பியூரிஃபைட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடிக்கு சப்ளை ஆகும். நான் அதை நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஹார்ட் ஆக்சிஜனேஷன் எங்க நடக்கும்? இந்த லங்ஸ். ஸோ பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வர பிளட் ஒரு ரவுண்ட் ஹேஸ் டு கோ இன் டு த லங்ஸ். அண்ட் அங்க போய் அங்க பியூரிஃபிகேஷன் நடந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி ஆக்சிஜன் அப்டேக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி த பிளட் கம்ஸ் இன் டு த ஹார்ட் அண்ட் ஹார்ட்ல இருந்து பாடிக்கு பம்ப் ஆகும். ஸோ இந்த சர்க்குலேஷன் பிட்வீன் த ஹார்ட் அண்ட் த லங்ஸ் வி கால் இட் டு பி பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ இங்க 2 வார்த்தைகள் கத்துக்கிறோம். நம்பர் 1 சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்னு பல்மனரி சர்க்குலேஷன். இதே மாதிரி நம்ம பாடியில we have 2 more circulations. இன்னொன்னு the third one is called as coronary circulation. நான் கொரோனரி சர்க்குலேஷன் அப்படின்றது கொரோனரி ஆர்டரிஸ், வெயின்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கும். இது வந்து ஹார்ட்டோட மசில்ஸ், அதாவது கார்டியாக் மசில், ஹார்ட் வால், அதுக்கு ஏற்ற மாதிரியான அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த கொரோனரி சர்க்குலேஷன் உதவும். அண்ட் த 4th டைப் would be ஹிப்பாட்டிக் சர்க்குலேஷன். ஹிப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லும் போது லிவர் அண்ட் இன்டெஸ்டைன், ஸ்டமக், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அண்ட் அங்கிருந்து மெயின் போர்ட்டல் சிஸ்டம் கனெக்ட் ஆகுறது நம்ம ஹிப்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஹிப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். நம்ம ஹிப்பாட்டிக் சர்க்குலேஷன்ல யூஸ்வலி நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளட் ஒன்ஸ் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா இட் வில் கோ இன் டு த லிவர் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன். நான் அந்த பாத்வேவை we call it to be ஹிப்பாட்டிக் சர்க்குலேஷன். ஸோ 4 சர்க்குலேஷன் படிச்சிருக்கீங்க, இந்த 4மே ஞாபகம் வச்சுக்கோங்க. So in the question பொறுத்த வரைக்கும் the right answer would be pulmonary circulation. அடுத்த கேள்வி, which of the following is an incorrect association? நான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 வேர்ட்ஸ் அண்ட் அது ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? அனாக்சியா, டிஸ்ப்னியா, ஏப்னியா, ப்ளூரிசி. ஸோ ஒன்னொன்னத்தோட மீனிங் என்னன்னு பார்த்துடலாமா? அனாக்சியா அப்படின்னா low or absence of oxygen supply. Okay, low or absence of oxygen supply. Usually ரொம்ப high altitudes போகும்போது oxygen supply ரொம்ப கம்மியா இருக்கும். Okay, or oxygen uptake nutrientsக்கு tissuesக்கு தேவையான அளவுக்கு oxygen போகாதப்போ we call it to be low oxygen supply or anoxia. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Anoxia, deficiency of O2, which is correct. Okay, deficiency ன்னு சொன்னாலும் low ன்னு சொன்னாலும் it's almost the same meaning. So இந்த ஆப்ஷன் இஸ் ரைட். நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இன்கரெக்ட் அசோசியேஷன். அடுத்து பார்க்கலாமா? டிஸ்ப்னியா. டிஸ்ப்னியா அப்படின்னும் போது டிஃபிகல்ட் பிரீதிங் ஆர் லேபர்ட் பிரீதிங் இல்ல பெயின்ஃபுல் பிரீதிங்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரஷ் பண்ணும் போது, ஓடும் போது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு எடுக்கும் போது we call it to be dyspnea. இன்னொரு வார்த்தையில we also call it to be shortness of breath. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? dyspnea, labored breathing. This is absolutely right. அடுத்து ஏப்னியா. ஏப்னியா ஆர் ஆப்னியான்னு சொல்றது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெத். யூஸ்வலி நம்ம படுக்கும் போது ப்ராப்பரா படுக்கலாம்னா ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்.
ஸோ நம்ம படுக்கிற பொசிஷன் சரியா இல்லாதப்போ நம்ம பிரீத் இன் பண்ற ஏர் கரெக்டா லங்ஸ்க்கு ரீச் ஆகாது. அப்ப என்ன ஆயிடும், பிரீதிங் வந்து ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு இட் வில் ஸ்டாப். ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெத். ஆர் இதுக்கு இன்னொரு டைப்பா நான் சொல்லலாம், டெம்பரரி செசேஷன் ஆஃப் பிரெத். சில டைம்ஸ் நம்ம மூச்சு இழுத்து பிடிப்போம் இல்லையா? ஆர் வி ஹோல்ட் அவர் பிரெத் ஃபார் சம் ரீசன்ஸ். நான் அதுக்கு பேரு ஆப்னியான்னு சொல்லுவோம். ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெத். மூச்சு வாங்காம இருக்கிற சிச்சுவேஷனை வி கால் இட் டு பி ஆப்னியா. ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஆப்னியா excessive high breathing rate. Now that is not a right answer. Excessive high breathing rate இருக்காது. No breathing இருக்கும். Okay, no breathing இருந்தா தான் நம்ம apneaன்னு சொல்லுவோம். So this is the incorrect option. Pleurisy-னா கூட என்னன்னு பார்த்துடலாமா? Pleurisy அப்படின்னா plura or plural அப்படின்னு சொல்லும்போது நம்ம lungs-அ கவர் பண்ற ஒரு protective layer. Now அந்த pleural tissues-லயோ cells-லயோ இல்ல pleural liquid-லயோ infection இருந்துச்சு or inflammation இருந்துச்சு அப்படின்னா we call it be pleurisy. Okay, pleurisy அப்படின்னா inflammation of the pleura. So that is also a right option. So இந்த நாலுத்துல the third option is incorrect. Apnea, excessively high breathing rate. So இந்த நாலு டெர்மினாலஜிஸ்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு வேளை கொஸ்டின்ல வந்து ஒரு பர்சன் டிஸ்பெனியா இருக்கு இல்ல ஒரு பர்சனுக்கு அனாக்சியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ரிலேட் பண்ணி இதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன். Next question. Which of the following statement is correct with respect to kidney function regulation? Okay, so இங்க 4 statement கொடுத்திருக்காங்க and kidney function related-ஆ கொடுத்திருக்காங்க. So நாளைக்கு இதுவும் படிக்கலாமா? During summer, when body loses lots of water by evaporation, the release of ADH is suppressed. When someone drinks lot of water, ADH release is suppressed. Exposure to cold temperature stimulates ADH release. An increase in glomerular blood flow stimulates formation of angiotensin 2. இந்த 4 இதுல ரொம்ப காமனா நம்ம பார்க்கிறது வந்து இந்த ADH. What is this ADH அப்படின்னா இதுக்கு பேரு antidiuretic hormone. நான் என்ன antidiuretic hormone நம்மளோட பாடி வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்புறம் பிளட் பிரஷர் பார்த்துக்கிறதுக்கும் யூரின் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவும். ஸோ இந்த ஏடிஹெச்சோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ரீனல் டியூபியூல்ஸ் அங்க வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நவ் எப்பெல்லாம் நம்ம பாடியில ஃப்ளூயிட் சேஞ்சஸ் இருக்கும், ஓகே, ஸோ பாடி ஃப்ளூயிட் அதிகமாகும் போதோ இல்ல கம்மி ஆகும் போதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏடிஹெச்சோட ரெகுலேஷன் மாறும். ஸோ பாடி ஃப்ளூயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம யூரின் வந்துட்டு டைல்யூட்டடா போகணும், அதே யூரின் பாஸ் அவுட் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன்ல ஏடிஹெச் வந்து குறையும். ஓகே, பாடி ஃப்ளூயிட் அதிகமா இருக்கும் போது ஏடிஹெச் குறையும். ஏடிஹெச் குறையும் போது டைல்யூட்டட் யூரின் ஆர் மோர் யூரின் பாஸ் பண்ணுவோம். இல்ல பாடி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, முக்கியமா சம்மர் டைம்ல இல்ல நம்ம தண்ணி குடிக்காத இருக்கிற டைம்ல ஆர் பாடியில எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்ல ஏடிஹெச் என்ன பண்ணும், அதை ரிலீஸ் ஆகி அண்ட் இந்த வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ தட் நம்மளோட பாடி வாட்டர் ஃப்ளூயிட் ஆர் ஃப்ளூயிடிட்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏடிஹெச்சோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், யூரின் ப்ரொடக்ஷன் குறையும். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏடிஹெச் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஏடிஹெச் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட். அண்ட் எது இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இஸ் யுவர் மெக்கானிசம் கால்ட் அஸ் juxtaglomerular apparatus. Juxtaglomerular apparatus mechanism. Angiotensin renin அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ரெனின் என்ற ஹார்மோன் ஆஞ்சியோடென்சினோஜென்னை ஆஞ்சியோடென்சினா கன்வெர்ட் பண்ணும் அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணி இந்த ஏடிஹெச் ரிலீஸ் பண்றதுக்கு உதவும். ஓகே, ஸோ ஏடிஹெச் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அண்ட் யூ நோ வாட் இஸ் ஆஞ்சியோடென்சின். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 4த்துல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? During summer, when body loses lots of water by evaporation, the release of ADH is suppressed. ஸோ சம்மர் டைம்ல நிறைய தண்ணி வந்துட்டு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஏடிஹெச் வந்துட்டு சப்ரஸ் ஆகுமா? கிடையாது இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு ஏடிஹெச் அதிகமா ரிலீஸ் ஆகும். பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் வந்துட்டு எவாபரேஷன் நிறைய போயிருச்சு அப்படின்னா வி நீட் மோர் வாட்டர். பாடிக்கு வாட்டர் நம்ம ரீகெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல ஏடிஹெச்சோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் வாட்டர் அப்சார்ப்ஷன் நிறைய எடுத்துக்க முடியும். Now this is a wrong statement. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், when someone drinks lots of water, ADH release is suppressed. Now இது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கும் போது நம்ம பாடிக்கு சஃபிஷியன்டான லிக்விட் இருக்கு ஆர் சஃபிஷியன்டான வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த கண்டிஷன்ல ஏடிஹெச்சோட ரிலீஸ் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். திருப்பி நம்ம வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணா ஃப்ளூயிடிட்டி ரொம்ப அதிகமாயிடும். ஸோ தட் இஸ் நாட் நெசசரி. அந்த கண்டிஷன்ல ஏடிஹெச் என்ன ஆயிடும், அதோட ரிலீஸ் சப்ரஸ் ஆகும். Now this is the right statement. நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணிடலாமா?
Third statement, exposure to cold temperature stimulates ADH release. இதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் வரும்போது யூஸ்வலி டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸா இருக்கட்டும் இல்லை ஹியூமன் பீங்ஸ்லயா இருக்கட்டும் வாட்டரோட அவைலபிலிட்டி குறைஞ்சிரும் அண்ட் பாடியில இருக்கிற வாட்டர் வந்துட்டு சம்வாட் கிறிஸ்டலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டிஷன்ல அந்த ஃப்ளூடிட்டியை இன்னும் கண்டினியூஸா மெயின்டைன் பண்றதுக்கு ஏடிஹெச் ரிலீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். And so that that is a wrong statement. Okay, so at cold temperature your body will already have enough of water. Okay, so on that condition la ADH release namakku thevilla, we can suppress it. ஏன்னா சம்மர்ல தான் நம்ம நிறைய வாட்டர் லூஸ் பண்ணுவோம் இல்லையா, கோல்ட் டெம்பரேச்சர்ல வாட்டர் லூஸ் பண்ண மாட்டோம். அந்த கண்டிஷன்ல ADH release வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். It will not be stimulated, it will be suppressed. Last statement, so C is also wrong. D, an increase in glomerular blood flow stimulates formation of angiotensin 2. இதுவுமே wrong தான். ஓகே, blood flow glomerularல blood flow ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு angiotensin 2 ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் பண்ணாது. ஒருவேளை கம்மியா இருக்கும் போது glomerular blood flow ரொம்ப கம்மியா இருக்கும் போது மட்டும்தான் angiotensin 2 ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இதை நம்ம JGA மெக்கானிசம்ல படிக்கலாம். Alright, so out of the 4 options, the right option would be option B. When someone drinks lots of water, ADH release is suppressed. So இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ பேசிக்லி நீங்க ஏதாவது ஒரு கான்செப்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸோ படிக்கும் போது இந்த கண்டிஷன்ல முக்கியமா அனிமல் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸ்ல இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன, எந்தெந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், எந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகாது. ஓகே, அந்த ரெகுலேஷன் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துற எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன் இல்லையா. சோ இதே போல ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனா இருக்கட்டும் ஆர் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் ஆர் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ல அந்த அந்த ஒரு மெக்கானிசம் நடக்கும், என்னென்ன கண்டிஷன்ல அது எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கிற கேள்விகளை உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, a hormone involved in regulating basal metabolism. A hormone involved in regulating basal metabolism is dash. So 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, இன்சுலின், கேஸ்ட்ரின், தைராய்டு ஹார்மோன், குளுக்ககான். So the right answer என்னன்னு பார்த்துடலாமா? Right answer would be thyroid hormone. Now thyroid hormones அப்படின்னு சொல்லும்போது 2 ஹார்மோன்ஸ் T3 and T4. Okay, triiodothyronin அப்புறம் tetraiodothyronin based on the number of iodine ions இது T3 and T4 அப்படின்னு சொல்லுவோம். T4க்கு இன்னொரு பேரு thyroxine. Now இது வந்து it is released by your thyroid gland and நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் இது கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்ம பாடி எந்த ரேட்ல நம்ம ஃபுட் டைஜஸ்ட் பண்ணி அதை மெட்டபலைஸ் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஸ்பீடை இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை பேசிக்லி இந்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அண்ட் இந்த ஹார்மோன்ஸ் ஒருவேளை அதிகமாச்சு அப்படின்னா மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் ஒருவேளை ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியா இருக்கும். So other options, insulin, gastrin, glucagon directly basal metabolic rate involve ஆகாது. So insulin, glucagon பாடியோட பிளட்டோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவும். ஓகே, இன்சுலின் அண்ட் குளுக்ககான். ஸோ இன்சுலின் வந்து அது கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஒருவேளை லோ சுகர் ரொம்ப சுகர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா குளுக்கோகன் செக்ரேட் ஆகும். கேஸ்ட்ரின் வந்து பாடியோட ஃபுட் டைஜஷனுக்கு அப்புறம் டைஜஷன் ரிலேட்டடான ஜூசஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு என்சைம். ஸோ டைரக்ட்லி பேசல் மெட்டபாலிக் ரேட்ல இன்வால்வ் ஆகுற ஹார்மோன் will be your thyroid gland. Okay, so thyroid hormones T3, T4. ஒருவேளை T3, T4 கொடுத்தாலுமே will be the right answer. Thyroxine கொடுத்தாலும் it will be the right answer. அடுத்த கேள்வி, the muscles of a professional sprinter are most likely to have dash. So 4 options again. எவ்வளவு percentage of fast twitch muscles இருக்கும், எவ்வளவு percentage of slow twitch muscles இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த fast twitchனா என்ன, slow twitchனா என்னன்னு பார்த்துடலாமா? ஃபாஸ்ட் விச் மசில்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா கண்ட்ராக்ட் ஆக முடியும், ரொம்ப சீக்கிரமா கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆக முடியும். தே ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஷார்ட் பர்ஸ்ட், அதாவது ஒரு குவிக்கான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ட்விச்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ட்விச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டிஸ், ஸ்பிரிண்டிங், அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், வெயிட் லிஃப்டிங், ஷார்ட் புட், ஜாவலின் த்ரோ, இந்த மாதிரி குவிக் ஆக்டிவிட்டிஸ்ல இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ட்விச் வந்துட்டு இஸ் வெரி
important. ஸோ ஸ்பிரிண்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா ஸ்பிரிண்டர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபாஸ்ட் twitch மசில்ஸ் அதிகமா இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% அவங்களுக்கு ஃபாஸ்ட் twitch மசில் டைப்ஸ் இருக்கும். நான் இந்த ஃபாஸ்ட் twitch மசில்ஸ் ஆர் ஆல்சோ ஈஸிலி டயரபிள். ரொம்ப சீக்கிரமா வியர் அவுட் ஆயிடும் இல்ல டயர்ட் ஆயிடும். இதுக்கு ஆப்போசிட் ஸ்லோ twitch மசில்ஸ். ஸோ ஸ்லோ twitch மசில்ஸோட கண்ட்ராக்ஷன் ரெகுலரா இருக்கும் ஆர் ஸ்லோவா இருக்கும் அண்ட் ப்ரொலாங்டான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மேரத்தான் ஓடுறவங்க ஒரு சம்மன் டூயிங் சைக்கிளிங் ஒரு லாங் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லோ twitch மசில்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ எனிவன் கோயிங் ஃபார் சைக்கிளிங் ஆர் மேரத்தான் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்லோ twitch மசில்ஸ் 80% இருக்கும், ஃபாஸ்ட் twitch 20% இருக்கும். அண்ட் சம்ஒன் மெயின்டைனிங் சம்வேர் பிட்வீன் தீஸ் டூ அவங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்லோ twitch அண்ட் ஃபாஸ்ட் twitch மசில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கேள்வி பொறுத்த வரையிலும் they are asking about ப்ரொஃபஷனல் ஸ்பிரிண்டர். ஸ்பிரிண்டர் அப்படின்றது ஒரு குவிக் ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ 100 மீட்டர் டேஷ் ஆர் 200 மீட்டர்ஸ் டேஷ். ஸோ ஸ்பிரிண்டர்ஸ்க்கு 80% ஃபாஸ்ட் twitch மசில்ஸ் இருக்கும் அண்ட் 20% ஸ்லோ twitch மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட் வில் பி த ரைட் ஆன்சர். Next question. A 45-year-old female with renal failure missed her dialysis and was feeling sick. What could be the reason? So, a 45-year-old female already renal failure இருக்கு. அவங்க ஒரு டயாலிசிஸை மிஸ் பண்றாங்க. ஓகே, டயாலிசிஸ் ப்ரொசீஜரை மிஸ் பண்றாங்க. Now she is sick. அப்போ என்ன காரணமா இருக்கும்? So, normally when your renal is failed, renal failure இருக்கு அப்படின்னா உங்களோட கிட்னிஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் அயான்ஸை எக்ஸ்கிரீட் பண்ற கெப்பாசிட்டி போயிடும் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸை ரீஅப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் போயிடும். ஸோ இது வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக தான் டயாலிசிஸ் நடத்துவாங்க. ஸோ டயாலிசிஸ்ல என்ன ஆகும்? blood will be taken out, drawn out and இந்த பியூரிஃபிகேஷன் நடந்து நைட்ரஜன் வேஸ்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிட்னி பேசிக்கலி என்ன பண்ணுமோ அந்த டயாலிசிஸ் மிஷின் பண்ணும். And then the blood will again be pushed into the body. Now dialysis மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷன் பாடியில அதிகமாகும். ஸோ அதுக்கு பேரு that leads to a condition called as metabolic acidosis. ஸோ மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல அந்த பேஷண்டோட பாடியில ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது பிளட் அசிடிக் ஆயிடும் அண்ட் அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஹெட் ஏக் அதிகமா இருக்கும், பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும், ஹைப்பர் கேல்மியா. முக்கியமா there's one thing called as கஸ்மால் ரெஸ்பிரேஷன். அதாவது அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ஹைப்பர் வென்டிலேஷன் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வாமிட்டிங் டயேரியா போன்ற நிறைய விஷயங்கள் நிறைய சிம்டம்ஸ் மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல பார்க்கலாம். ஸோ இதை திருப்பி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா டயாலிசிஸ் மூலியமா எல்லா ஹைட்ரஜன் அயான்ஸும் ரிமூவ் பண்றதுக்கு டயாலிசிஸ் நடத்தப்படணும். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் வுட் பி மெட்டபாலிக் அசிடோசிஸ். மெட்டபாலிக் அசிடோசிஸ். இங்க ஏன் நம்ம ரெஸ்பிரேட்டரி இங்க there's another called as respiratory acidosis and alkalosis. நான் இந்த கண்டிஷன்ஸ் எப்போ வரும்னா ரெஸ்பிரேஷன் மூலமா ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அங்க டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா then we call it respiratory acidosis. அதோட ஆப்போசிட் respiratory alkalosis. ஒருவேளை இது ரீனல் ஃபெயிலியர்னால வர பிரச்சனை அப்படின்னா then we call it to be metabolic acidosis. Okay, so that is the right answer. அடுத்த கேள்வி. Inhibin from Sertoli cells of testis selectively inhibits dash. Inhibin from Sertoli cells of testis selectively inhibits dash. So inhibin அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் ஹார்மோன். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த இன்ஹிபின் அப்படின்ற ஹார்மோன் உங்களோட சர்டோலி செல்ஸ் டெஸ்டிஸ்ல இருக்கிற சர்டோலி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். நான் இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ல உதவும். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு ஸ்பெமாட்டோஜெனிசிஸ் ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு அண்ட் எபிடெமிஸ் இஸ் ஃபுல் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இந்த இன்ஹிபின் சர்டோலி செல்ஸ் என்ன பண்ணும்? இன்ஹிபின் செக்ரீட் பண்ணும். இந்த இன்ஹிபின் உங்களோட ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோனுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொண்டு போகும். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன பண்ணும்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ தட் ஏன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் திஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெமாட்டோஜெனிசிஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டு ஸ்டாப் தட் உங்களோட FSH கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஹிபின் செக்ரேட் ஆகும். ஸோ இன் திஸ் வே FSH கண்ட்ரோல் ஆகும் பட் இட் வில் நாட் டிஸ்டர்ப் லூட்டனைசிங் ஹார்மோன். ஸோ லூட்டனைசிங் ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் வில் பி கண்டினியூவிங். இது எப்போ கண்ட்ரோல் ஆகும்? அண்ட் டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப அதிகமாகும் போது. ஓகே, ஸோ அன்டில் தட் ஒருவேளை FSH ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா இன்ஹிபின் வில் கண்ட்ரோல் த FSH release. இதுக்கு பேரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். So the right answer would be follicle stimulating hormone. அடுத்த கேள்வி. Focal length of eye lens is controlled by dash. Focal length of eye lens is controlled by dash. So நம்மளோட ஐ லென்ஸை எது கண்ட்ரோல் பண்ணுது? ஓகே, so that would be your ciliary muscles.
நம்ம ciliary muscles நம்மளோட ஐ லென்ஸ்க்கு கனெக்டட்ல இருக்கும். ஓகே, இங்க பாக்குறீங்க இல்லையா? These are the ciliary muscles. Now எப்பெல்லாம் லைட் நம்மளோட ஐ கார்னியால படுதோ, யூசுவலி நம்ம கிட்ட பாக்குறோம் அப்படின்னா, அப்போ கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதோட வேவ் லென்த் ஏத்த மாதிரி ஆர் அதுல இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். நீங்க ரொம்ப கிட்ட ரொம்ப நேரமா ஒரு ஃபோனோ, இல்ல லேப்டாப்போ, இல்ல ஏதாவது ஒரு புக் வச்சுட்டு நீங்க ரொம்ப நேரம் கிட்ட பார்த்துட்டு, திடீர்னு நீங்க தலைய தூக்கி ரொம்ப தூரம் பார்க்குறீங்க அப்படின்னா, யுவர் ஐ வில் டேக் அ மைக்ரோ செகண்ட் டூ அட்ஜஸ்ட். இப்ப நீங்க தூரமா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஏத்த மாரி உங்களோட லென்ஸ் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மென்ட்க்கு உதவுறது தான் வில் பி யுவர் சீலியரி மசில்ஸ். நம்ம அதுதான் ஃபோக்கல் அப்படின்னு சொல்றோம். ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த மசில்ஸ் கன்ட்ராக்ட் ஆகும்போது லென்ஸ் ரவுண்டட் ஆயிடும். கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும்? we can see the things that are close to us. கிட்ட இருக்கிற விஷயங்கள் பார்க்க முடியும். இதே சீலியரி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆச்சுன்னா லென்ஸ் ஃபிளாட்டன் ஆகும். தூரமா இருக்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். டிஸ்டன்ஸ் விஷனை பார்க்க முடியும். ஓகே, so the right answer would be ciliary muscles. Ciliary muscles. அடுத்த கேள்வி. Zymogen cells of gastric glands secrete dash. Zymogen cells of gastric glands secrete dash. Answer என்னன்னு பார்த்துடலாமா? Now zymogen cells க்கு இன்னொரு பேரு we call it to be the chief cells. Okay, in the chief cells gastric glands, அதாவது நம்மளோட stomach layerல இருக்கிற gastric glandsல இந்த chief cells நம்மளால பார்க்க முடியும். Okay, here you can see the chief cells. In the chief cells pepsinogen அப்படின்ற ஒரு enzyme produce பண்ணும். Now pepsinogen அப்படின்றது pepsinோட precursor. Okay, pepsinoட precursor, அதாவது அதோட inactive form. இந்த pepsinogen once secrete ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டமக்ல இருக்கிற HCl parietal cells என்ன பண்ணும்? HCl ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த HCl cells என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டமக்கோட pH ரொம்ப அசிடிக்கா வச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் அப் டு 2 or 3 அந்த pHல மெயின்டைன் பண்ணும். இந்த பெப்சினோஜன் இந்த அசிடிக் என்வாயர்மெண்ட்ல விழும்போது இட் வில் கெட் கன்வெர்ட்டட் இன்டு பெப்சின். ஸோ பெப்சின் என்ன பண்ணும்? புரோட்டீன் டைஜஷனுக்கு உதவுற ஒரு ஹார்மோன். ஓகே, புரோட்டீன் டைஜஷனுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் வுட் பி பெப்சினோஜன். ஞாபகம் வச்சுக்கோங்க, zymogen செல்ஸோட இன்னொரு பேரு சீஃப் செல்ஸ். ஒருவேளை சீஃப் செல்ஸ்னு கேட்டாலுமே you should be able to identify it. Pepsinogen would be the right answer. அடுத்த கேள்வி. Which of the following parts does not constitute a part of a single uriniferous tubule? Which of the following parts does not constitute a part of single uriniferous tubule? Now இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள், பட் ஆனா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன டீகோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் யூரினிஃபெரஸ் டியூபியூல் இஸ் நத்திங் பட் அ நெஃப்ரான். இந்த யூரினிஃபெரஸ் டியூபியூல் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அ நெஃப்ரான். ஸோ ஒரு சிங்கிள் நெஃப்ரான் எடுக்கும் போது யூ வில் ஹேவ் குளோமெருலஸ், பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கும், ப்ராக்சிமல் டிஸ்டல் கான்வலேட்டட் டியூபியூல்ஸ் இருக்கும், லூப் ஆஃப் ஹென்லே இருக்கும். ஓகே, பட் கலெக்டிங் டக்ட் 2-3 நெஃப்ரான்ஸ்க்கு ஒன்னா இருக்கும். யூஸ்வலி 2 நெஃப்ரான்ஸ் வில் ஷேர் ஒன் சிங்கிள் collecting duct. அதனால இங்க என்ன கேக்குறாங்க? which is not a constant of a single uriniferous tubule. Okay, collecting duct ஒரு single uriniferous இல்ல 2 or 3 க்கு connectedல இருக்கும். Okay, here you can see one connection, here you can see another connection. Okay, so collecting duct வந்துட்டு ஒரு single uriniferous tubule குள்ள வராது, but still நம்ம nephronோட structure படிக்கும்போது collecting duct படிப்போம். It is a part of a nephron, பட் அது ஒரே ஒரு நெஃப்ரானுக்கு சார்ந்ததா இருக்காது. 2-3 நெஃப்ரான்ஸ்க்கு ஷேர்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனால் அவங்க கேட்டிருக்கிற விதம் இட்ஸ் லிட்டில் ட்விஸ்டட். ஓகே, வேர்ட்ஸ் வச்சு அவங்க டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் வுட் பி கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்ட் சிங்கிள் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருக்காது. இட் வில் பி அண்டர் மல்டிபிள் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். Uriniferous tubules it's nothing but nephrons. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. Receptor cells for balance and equilibrium in mammals are the dash. Receptor cells for balance and equilibrium in the mammals are the dash. எந்த cells நம்மளோட balance and equilibriumக்கு உதவும்? So the right answer is hair cells. நம்மளோட inner ear, காதோட most inner பகுதியில அந்த இடத்துல we have something called as a vestibular apparatus. இந்த vestibular apparatusல hair cells இருக்கும்.
And in the hair cells இன்னொரு பேர் we also call it அத சுத்தி you will have otolith membranes இருக்கும். And in the hair cells தான் நம்மளோட பாடி பேலன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப உதவும். ஸோ இந்த செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா செமி சர்க்குலர் கேனல்ஸ்ல இருக்கும், காக்லியா மேல இருக்கும், யூட்ரிக்கல், சாக்யூல் இந்த இடத்துல எல்லாமே இந்த ஹேர் செல்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் அ மினிட் நம்மளால ஸ்ட்ரெயிட்டாவே நிக்க முடியாது இல்லையா? வில் கீப் ஃபாலிங் ஆஃப் பிகாஸ் நம்மளோட ஹேர் வந்து அந்த மாதிரி சுத்தி சுத்தி ஒரு வேர்ல் புல் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, பட் இன் ஜென்ரல் நீங்க நேரா நிக்கணும் இல்ல உட்காரணும் அப்படின்னா ஆர் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு யுவர் ஹேர் செல்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இந்த ஹேர் செல்ஸ்க்கு ரொம்ப டைனியான ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். வி கால் இட் ஸ்டீரியோசீலியா. இந்த ஸ்டீரியோசீலியா நம்மளோட மூவ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி பெண்ட் பண்ணி பிரெயினுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். ஓகே, நம்ம தலை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம்னா here you can see the hair cells ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த பெண்டிங் ஒரு சிக்னலா பிரெயினுக்கு போகும். ஸோ your brain will know you are bending your head. ஓகே, நம்மளோட பொசிஷன் நம்மளோட மோஷனை பிரெயினுக்கு கண்டினியூஸா மெசேஜஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கும் இந்த ஹேர் செல்ஸ். ஓகே, ஸோ the right answer would be hair cells. அடுத்த கேள்வி, Cushing's disease is related to dash. Cushing's disease is related to dash. So Cushing's disease is also called as an hyperadrenalism அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஹார்மோன் டிசார்டர். எப்போ வந்து உங்களோட அட்ரினல் கிளாண்ட் ஹார்மோன்ஸ் முக்கியமா கார்டிசோலோட எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், இல்ல கார்டிசோல் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், அப்போ இந்த சிண்ட்ரோம் காஸ் ஆகும். இதுக்கு பேரு குஷின் சிண்ட்ரோம் சொல்லுவோம் ஆர் ஹைப்பர் அட்ரினலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் அட்ரினலிசம் யூஸ்வலி உங்களோட கார்டிசோலோட கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விதமான சிம்டம்ஸ் பார்க்கலாம். பிபி ப்ரெஷர் அதிகமா இருக்கும், கார்டியாக் ஹைட்ரோட்ரோபி, பிளட் ப்ரெஷர், பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அண்ட் ஸ்கின் ரொம்ப தின்னா ஆக்னியோட இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய தெரியும், மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும், நிறைய ஸ்கின் அசல்ஸ், அல்சர்ஸ் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி நிறைய விதமான சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் யூஸ்வலி இதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி எண்டோஜீனஸ் ஆர் எக்ஸோஜீனஸ். எண்டோஜீனஸ் அப்படின்னும் போது ஒருவேளை அட்ரினல் ஏதோ டியூமர் இருக்கு, ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல டியூமர் இருக்கு, ஆர் ஓவர் செக்ரீஷன், அன்னோன் ஜெனட்டிக்கல் காரணத்தினால ஓவர் செக்ரீஷன் இருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த குஷிங் சிண்ட்ரோம் வர வாய்ப்புகள் உண்டு. எக்ஸோஜீனஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏதாவது மெடிகேஷன், ரொம்ப ஸ்டீராய்டு மெடிகேஷன் எடுக்கிறாங்க, பிரெடினிசோன் முக்கியமா. ஸோ பிரெடினிசோன் மாதிரியான மெடிகேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா they will have this disease. Okay, so the right answer would be hyperadrenalism. அதாவது adrenal gland ஓட ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமா இருக்கும், எஸ்பெஷலி cortisol. Okay, so that is the right answer. அடுத்த கேள்வி, the function of trachea hairs is to dash. Function of trachea hairs is to dash. Pass air out, pass air in, pass mucus in, pass mucus out. So இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ட்ரக்கியால நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளோட விண்ட் பைப்பை நம்ம ட்ரக்கியான்னு சொல்லுவோம். இதோட இன்னர் லேயர்ல ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம், அண்ட் வி கால் இட் சீலியா. நம்ம இந்த சீலியா ரிதமிக்கான மூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் லைட் மைக்ரோஸ்கோபி இமேஜ். இங்க அந்த ஹேர் செல்ஸை பார்க்கலாம். இது ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இமேஜ். ஓகே, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இமேஜ். இங்க அந்த ஹேர் செல்ஸ் ரொம்ப கிளியரா பார்க்கலாம். நான் இந்த சீலியா எதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா மியூக்கஸை வெளியில புஷ் பண்றதுக்கு. ஓகே, ஒருவேளை நீங்க ஏதாவது ஒன்னு யூ ஹாவ் டு ஸ்பிட் இட் அவுட், ஆர் அது உங்களோட காஃப் ரீஃப்ளெக்ஸ் மூலமா ஆர் ஸ்னீசிங் ரீஃப்ளெக்ஸ் மூலமா வெளியில வந்துடும். ஸோ எதுக்கு இது பண்ணும் அப்படின்னா எப்போவாது டெப்ரீஸ் உள்ள போயிடுச்சு, இல்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள போயிடுச்சு, இல்ல ஏதாவது ஒரு அலர்ஜன் உங்களை ஸ்னீஸ் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா அது லங்ஸ்ல போய் பிளாக் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த சீலியா என்ன பண்ணும், ரிதமிக்கா மூவ் பண்ணி அதை வெளியில புஷ் பண்ணி விடும். ஓகே, so the right answer here would be pass mucus out. மியூக்கஸை வெளியில புஷ் பண்றதுக்கு அது உதவும். அடுத்த கேள்வி, myelinated nerve fibers differ from non-myelinated nerve fibers in dash. Myelinated nerve fibers differ from non-myelinated nerve fibers in dash. So myelinated nerve fibers-க்கும் non-myelinated nerve fibers-க்கும் என்ன வித்தியாசம்? பேசிக்கலி ஒரு மைலின் ஷீத், myelinated nerves-க்கு சுத்தி ஒரு மைலின் ஷீத் இருக்கும், and இந்த மைலின் ஷீத் irregular-ஆ இருக்கும் or discontinuous-ஆ இருக்கும். அதுக்கு நடுவுல they will have gaps called as nodes of Ranvier. Now ஒரு சிக்னல் பாஸ் பண்ணும்போது myelinated nerves-ல எல்லாம் throughout the length பாஸ் ஆகாம just அந்த nodes of Ranvier-ல மட்டும் ஜம்ப் ஆகி ஸ்கிப் ஆகும். Now இந்த ஸ்கிப்பிங் or ஜம்ப் பண்ணி போற கண்டக்ஷனை we call it to be saltatory conduction.
we call it to be saltatory conduction. So இந்த மாதிரியான saltatory conduction நம்ம non-myelinated neurons or unmyelinated neuronsல பார்க்க முடியாது. Okay, இங்க ஏன்னா it has to travel throughout the length of the neuron. இங்க நீங்க பார்க்கலாம். இது 2 வாட்டி பாஸ் பண்றதுக்குள்ள it just has come this much length. Okay, so saltatory conduction அப்படின்றத myelinated neuronsல பார்க்கலாம். இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? lacking of nodes of Ranvier. Now, nodes of Ranvier myelinated nervesல தான் இருக்குமே தவிர non-myelinatedல இருக்காது. They will be present in myelinated. So this is not a right option. Being without Schwann cells இதுவுமே தப்பு. ஏன்னா myelinated nerve cellsல தான் நம்ம Schwann cells பார்க்க முடியும். அந்த myelin sheathல Schwann cells பார்க்க முடியும். Showing saltatory conduction of impulses, yes. அது நம்ம myelinated nerve fiberல பார்ப்போம். non-myelinated nerve fiberல இருக்காது. Slow conduction of impulse, wrong. Rapid conduction of impulse. Okay, so இதை பேஸ் பண்ணி the right answer would be showing saltatory conduction of impulses. இதுதான் myelinated nerveல பார்ப்போம். unmyelinated or non-myelinated nerveல இதை நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்த கேள்வி, which of the following ion is important for coagulation? அதாவது blood coagulation நடக்கிறதுக்கு எந்த ion ரொம்ப important? So இது ரொம்ப ஈஸியான கேள்வி நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Right answer would be calcium ions. So calcium ions இந்த blood coagulation processக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ion. இதுதான் வந்துட்டு நிறைய clotting factors ஆக்டிவேட் பண்றதுக்கு உதவும். So முக்கியமா factors 4 factor 4 or இந்த prothrombin thrombin கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா you need calcium. So thromboplastin அப்புறம் factor 8 கன்வெர்ட் பண்ணணும், 13 கன்வெர்ட் பண்ணணும் or factor 10 கன்வெர்ட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே கால்சியம் தேவை. ஓகே, so calcium இருந்தாதான் prothrombin thrombin கன்வெர்ட் ஆகும் and thrombin fibrinogen fibrin கன்வெர்ட் பண்ணும். ஓகே, so ஒருவேளை calcium ions இல்லைன்னா this process will not happen. So அந்த காரணத்தினால the right answer would be calcium ions. So calcium ions blood coagulationக்கு ரொம்ப முக்கியமான ஒரு component. Okay, so with this we come to an end of question discussion. So இதுதான் உங்களோட unit 7. So TNSET exam பொறுத்த வரைக்கும் unit 7லயுமே நீங்க நிறைய questions expect பண்ணலாம். இது போன்ற கேள்விகள் இருக்கும் and sometimes you might have matched the following hormones related ஆன questions, simple direct questions இருக்கலாம். Sometimes a little bit ரொம்ப twisted இருக்காது, but கொஞ்சம் twisted நீங்க expect பண்ணலாம். So இந்த physiological unit skip பண்ணாதீங்க, நல்லா தரவா படிச்சுக்கோங்க and உங்க exam preparationக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். So final reminder, UGC NET TNSET admissions are ongoing. So அதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துக்கிற நம்பர் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமா TNSET-ஓட கிராஷ் கோர்சஸ் பேப்பர் 1 and பேப்பர் 2 கிளாஸஸ் ஆர் ஹேப்பனிங். அதுவுமே நீங்க ஜாயின் பண்ணி நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ குட் லேர்னிங், ஹேவ் அ குட் ஈவினிங் அண்ட் டேக் கேர்.